அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய பலத்த கிருபை ஒரு புதியதொரு வாரத்தின் முதலாவது நாளின் காலை பொழுதை காண்பதற்கு என் தேவன் கிருபை கொடுத்தீர். நன்றி ஐயா. எங்களுடைய இரவு நித்திரைக்கு மிகுந்த சகாயம் செய்து எங்களை மீண்டும் எழுப்பின தெய்வருக்காக உம்மை துதிக்கிறோம். காலைதோறும் எழுப்புகிற தேவன் என்று ஏசாயா பக்தன் சொன்னது போல எங்களை எழுப்பி உம்முடைய சத்திய வார்த்தைகளை கேட்பதற்கு எங்களை அழைத்த தெய்வருக்காக உம்மை துதிக்கிறோம். உம்முடைய பாதத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். ஆண்டவருடைய சமூகம் எங்களுடைய கண்களுக்கு தரிசனமாக கிடைக்க உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பான உடன் விசுவாச பிள்ளைகளே, மீண்டும் கர்த்தரோடு இசைந்து அவருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு, அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய சமூகத்தின் பிள்ளைகளாக நம்மை ஒப்புக் கொடுத்த தெய்வருக்காய் உங்கள் அனைவருக்கும் இந்த நாளின் ஆசீர்வாதத்தோடு உங்களை வாழ்த்தி வருக வருக என்று வரவேற்கின்றேன். இந்த நாளில் தானியேல் 7வது அதிகாரத்தில் உள்ள மிருகங்களின் மூலமாக நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய சத்தியம் என்ன என்பதை நாம் தியானிக்க போகிறோம். நேற்றைய தினத்தில் முதலாவது மிருகமாகிய சிங்கம், அதாவது பாபிலோன் ராஜ்யம், அதாவது லோகத்தில் பொன்னை போன்ற ஒரு தரிசனத்தை நாம் காண்பித்தோம். ஆண்டவர் அதற்கேற்ற நல்ல கொடுப்பினையை நமக்கு தந்தார். இன்றைக்கு இரண்டாவது மிருகம் என்ன சொல்லுகிறது, அந்த மிருகத்தை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை தியானிக்கப் போகிறோம். தானியேல் 7வது அதிகாரம் 5வது வசனம். பின்பு கரடிக்கு ஒப்பாக வேறு 2ஆம் மிருகத்தை கண்டேன். அது ஒரு பக்கம் சாய்ந்து நின்று தன் வாயின் பற்களுக்கு நடுவே 3 விலா எலும்புகளை கவ்விக்கொண்டு இருந்தது. எலும்பி வெகு தூரம் மாமிசம் தின்னென்று அதற்கு சொல்லப்பட்டது என்று சொல்லியிருக்கிறார். இந்த முதலாவது ராஜ்யம் பாபிலோன் ராஜ்யம் என்று நேற்றைய தினத்தில் பார்த்தோம். இரண்டாவது ராஜ்யம், அதாவது மிருகம், கரடிக்கு ஒப்பானது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது மேதிய பெர்சிய ராஜ்யம் என்று வேதம் சொல்லுகிறது. இதனுடைய ரூபம் எப்படி என்றால், அது ஒரு பக்கமாய் சாய்ந்து நின்று தன் வாயின் பற்களுக்கு நடுவே 3 விலா எலும்புகளை கவ்விக்கொண்டு இருந்தது. அது எழும்பி வெகு தூரம் மாமிசம் தின்னென்று அதற்கு சொல்லப்பட்டது. இந்த மிருகத்தைக்கு ஒரு கூடுதலான என்னவென்றால், சிங்கம் தானாகவே அடித்து தின்றது. இந்த கரடிக்கு நீ எழுந்து நின்று மாமிசம் தின்னென்று சொல்லப்பட்டது என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 45வது அதிகாரம் 1வது வாக்கியத்திலே அங்கு ஆண்டவர் சொல்லுகிற சத்தியம் என்ன என்றால், ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேஷுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும் அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாது இருக்க கதவுகளை திறந்து வைக்க படிக்கும். அவனை பார்த்து அவன் வலதுகையை பிடித்து கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு என்று சொல்லுகிறார். இந்த தீர்க்க தரிசனத்தின் மகத்துவங்கள் நமக்கு எப்படிப்பட்ட சத்தியங்களை சொல்லுகிறது என்பதை நாம் யோசிக்க வேண்டும். தானியேலின் புத்தகம் 5வது அதிகாரம் 30-31வது வசனம் சொல்லுகிறது, அன்று ராத்திரியிலே
கல்தேயரின் ராஜாவாகிய பெல்சாத்சார் கொலை செய்யப்பட்டான். மேதியனாக தரியது தன் 62ஆம் வயதில் ராஜ்யத்தை கட்டிக்கொண்டார். அன்பு பிள்ளைகளே, பாபிலோன் ராஜ்யத்தின் அழிவிற்கு பின்பு அந்த 2வது ராஜா, மேதிய பெர்சிய ராஜாவாகிய கோரேஸ் தன்னுடைய ராஜ்யபாரத்தில் தன்னை அமர்த்தி கொண்டான். இது வேதம் சொல்லுகிற சத்தியம். இன்றைக்கு தேவ சமூகத்தில் நாம் எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறோம் என்பதை சற்று யோசித்து பார்ப்போம். இந்த பாபிலோன் ராஜ்யம் அழிக்கப்பட்டதற்கு பின்பு இந்த 3 பற்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறதே, அதன் விலா எலும்புக்கு கீழே 3 பற்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. 3 எலும்புகள், அது விலா எலும்புகளை கவ்விக்கொண்டு இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது 3 விலா எலும்புகள். அது என்னவென்றால், அந்த பாபிலோன் ராஜ்யம் மேதிய பெர்சியாவிலிருந்து 3 பங்காக பிரிக்கப்பட்டது. என்னவென்றால், ஒன்று பாபிலோன், இன்னொன்று லிதியா, இன்னொன்று எகிப்து. இந்த மேதிய பெர்சிய ராஜ்யத்திலே 3 பங்காக பிரிக்கப்பட்டு விட்டது. இந்த 3 விலா எலும்புகள் என்று சொல்லும்போது 3 பிரிவுகளை, நாட்டின் பிரிவுகளை குறித்து அது சொல்லியிருக்கிறது. அதற்கு பின்பு என்ன ஆயிற்று என்றால், 6வது வசனம் சொல்லுகிறது, அதற்கு பின்பு சிவிங்கியை போல் இருக்கிற வேறொரு மிருகத்தை கண்டேன். அதன் முதுகின் மேல் பட்சியின் செட்டைகள் 4 இருந்தது. அந்த மிருகத்திற்கு 4 தலைகளும் உண்டாகியிருந்தது. அதற்கு ஆளுகை அளிக்கப்பட்டது என்று சொல்லுகிறார். 3வது மிருகம், மிருகம் என்றால் ராஜ்யம் என்று படித்தோம். 3வது மிருகம் சிவிங்கியை போல் இருந்தது என்று சொல்லுகிறார். 1வது மிருகத்திற்கு, சிங்கத்திற்கு கழுகுகளை போல செட்டைகள் இருந்தது என்று படித்தோம். செட்டைகள் என்பது பறக்கின்ற பலத்தை கொடுத்தது. ஆனால் இந்த சிவிங்கி போன்ற இந்த மிருகத்திற்கு முதுகில் மேல் 4 சட்டைகள் இருந்தது என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. இந்த 4 சட்டைகள் எதை குறிக்கிறது என்றால், அன்பு பிள்ளைகளே, அங்கு தேவ சமூகத்தில் தேவனுக்கு ஒப்புக்கொடுக்கப்பட்ட ராஜ்யத்தின் பிரிவுகளை குறித்து அங்கு சொல்லுகிறார். என்னவென்றால், கசண்டா, விசாமனோஸ், செலுக்கஸ், அடுத்து போட்டல்சல், இந்த 4 ராஜ்யங்கள் அங்கு இருந்தது. இந்த சிவிங்கி ராஜ்யம் எதை குறிக்கிறது என்றால், அந்த லோகத்திலே 1வது பொன், வெள்ளி, இங்கு வெங்கலம் என்கின்ற இந்த ராஜ்யத்தை குறிக்கிறது. இவைகளை ஆண்டவர் மகா அலெக்சாண்டர் என்று நாம் சொல்லுவோம். அவனுக்கு கீழாக இந்த 4 ராஜ்யங்கள் ஆளுகைக்குள் வந்தது என்று படித்தோம். அதைத்தான் 4 முகங்கள், 4 தலைகள் என்று நாம் படித்தோம். அன்பு பிள்ளைகளே, அதற்கு பின்பு 4வது ராஜ்யமாக ராத்தரிசனங்களில் 4ஆம் மிருகத்தை கண்டேன். அது கெடியும் பயங்கரமும் மகா பலத்ததுமாய் இருந்தது. அதற்கு பெரிய இரும்பு பற்கள் இருந்தது. அது நொறுக்கி பட்சித்து மீதியானதை தன் கால்களால் மிதித்து போட்டது. அது தனக்கு முன்னிருந்த எல்லா மிருகங்களை பார்க்கிலும் வேற்று ரூபமாய் இருந்தது. அதற்கு 10 கொம்புகள் இருந்தது. 1வது மிருகம் சிங்கத்தை போலும்,
இரண்டாவது மிருகம் கரடியைப் போலும், மூன்றாவது மிருகம் சிவிங்கியைப் போலும் இருந்தது என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. இந்த நான்காவது மிருகம், அதற்கு ரூபம் சொல்லப்படவில்லை. எந்த ஒரு மிருகத்திற்கும் ஒப்பனையாக அதற்கு ரூபம் கொடுக்கப்படவில்லை. ஏனென்றால் அதனுடைய உடல் தோற்றம் வித்தியாசமாக காணப்பட்டது. முதலாவது ராஜ்யம் பாபிலோன் ராஜ்யம் என்று படித்தோம். இரண்டாவது ராஜ்யம் மேதிய பெர்சிய ராஜ்யம் என்று படித்தோம். இந்த மூன்றாவது ராஜ்யம் கிரேக்க ராஜ்யம் என்று படித்தோம். நான்காவது ராஜ்யம் என்னவென்றால், அது 4 முகங்களை கொண்டது, 4 தலைகளை கொண்டது. அதற்கு பின்பு அதற்கு கொடுக்கப்பட்ட இரும்பு பற்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அந்த இரும்பு பற்கள் எல்லாவற்றையும் நொறுக்கி போட்டுவிட்டு மீதியானது தன் கால்களால் மிதித்து போட்டது. அது தனக்கு முன்னிருந்த எல்லா மிருகங்களை பார்க்கிலும் வேற்று ரூபமாய் இருந்தது. அதற்கு 10 கொம்புகள் இருந்தது என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அன்பு பிள்ளைகளே, இந்த கொம்புகள் என்று நாம் முதலில் படித்தோம், ராஜ்யங்கள் என்று குறிப்பிடுகிறது. இந்த எல்லாவற்றை பார்க்கிலும் பாபிலோன் ராஜ்யத்திலும், மேதிய பெர்சிய ராஜ்யத்திலும், கிரேக்க ராஜ்யத்திலும், இந்த கடைசி ராஜ்யமாகிய ரோம ராஜ்யம் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. இந்த ரோம ராஜ்யத்தின் மகத்துவங்கள், அதற்கு 10 கொம்புகள் இருந்தது என்று 10 ராஜாக்கள், 10 ராஜ்யங்கள் இருந்ததா. முதலாவது மிருகத்திற்கு கொடுக்கப்பட்ட வல்லமை அது அளிக்கப்பட்டு, இரண்டாவது மிருகத்திற்கு கொடுக்கப்பட்ட வல்லமை அதுவும் அளிக்கப்பட்டு, மூன்றாவது மிருகத்திற்கு கொடுக்கப்பட்ட வல்லமை அதுவும் அளிக்கப்பட்டு, நான்காவது மிருகத்திற்கு கொடுக்கப்பட்ட வல்லமை இந்த 3 ராஜ்யங்களையும் அழித்து போட்டது என்று சொல்லி இங்கு நாம் பார்க்கிறோம். இந்த 4வது மிருகத்திற்கு 10 கொம்புகள் இருந்து என்று படித்தோம். இந்த 10 கொம்புகள், 10 ராஜ்யங்கள் எவைகள் என்றால், ராஜாக்கள் இங்கிலாந்து, போர்ச்சுகல், ஸ்பெயின், பிரான்ஸ், இட்டலி, ஆஸ்திரியா, சுவிட்சர்லாந்து, வண்டல்ஸ், ஹவுலி, ஆஸ்ட்ரகோஸ் என்கின்ற இந்த 10 ராஜ்யங்கள் அங்கு அந்த 10 கொம்புகளுக்கு ஒப்பாக கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அன்பு பிள்ளைகளே, அந்த கொம்புகளை நான் கவனித்து கொண்டிருக்கையில், இதோ அவைகளுக்கு இடையிலே வேறொரு சின்ன கொம்பு எழும்பிற்று. அதற்கு முன்பாக முந்தின கொம்புகளின் 3 பிடுங்கப்பட்டது. இதோ அந்த கொம்பிலே மனுஷ கண்களுக்கு ஒப்பான கண்களும் பெருமையானவைகளை பேசும் வாயும் இருந்தது. நான் பார்த்து கொண்டிருக்கையில் சிங்காசனங்கள் வைக்கப்பட்டது. நீண்ட ஆயுசுள்ளவர் வீற்றிருந்தார். அவருடைய வஸ்திரம் உறைந்த மழையைப் போலவும், அவருடைய சிரசின் மயிர் வெண்மையாகவும் பஞ்சை போலவும் துப்புரவாகவும் இருந்தது. அவருடைய சிங்காசனம் அக்கினி ஜுவாலையும் அதன் சக்கரங்கள் எரிகிற நெருப்புமாய் இருந்தது என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அன்பு பிள்ளைகளே, இங்கு ஆண்டவர் அந்த 4 ராஜ்யங்களின் மகத்துவங்களை எப்படி நமக்கு விவரித்து காண்பித்தார். அதற்கு பின்பு இந்த 4வது ராஜ்யமும் அளிக்கப்பட்டு, பின்பு அந்த கொம்புகளில் 3 கொம்புகள் பிடுங்கப்பட்டு விட்டது என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்படி என்றால், பிடுங்கப்பட்டது என்றால் அழிக்கப்பட்டு விட்டது, நிர்மூலமாக்கப்பட்டு விட்டது. என்ன ராஜ்யங்கள் என்றால், அன்பு பிள்ளைகளே, வேண்டல்ஸ் 534வது ஆண்டிலும், ஹவுலி 749வது ஆண்டிலும், ஆஸ்ட்ரகோஸ் 538வது ஆண்டிலும் அழிக்கப்பட்டு விட்டது என்று சரித்திரம் சொல்லுகிறது. இந்த அழிக்கப்பட்டதற்கு பின்பு அந்த கொம்புகளுக்கு மத்தியில் ஒரு சின்ன கொம்புகு எழுங்கிற்று. அதில் நீண்ட ஆயுசுள்ளவர் வீற்றிருந்தார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது.
அவருடைய வஸ்திரம் உறைந்த மழையைப் போலவும் அவருடைய சிரசின் மயிர் வெண்மையாகவும் பஞ்சை போலவும் இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய சிங்காசனம் அக்கினி ஜுவாலையும் அதன் சக்கரங்கள் எரிகிற நெருப்புமாய் இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை 90வது சங்கீதம் 2வது வசனம் என்ன சொல்லுகிறது என்பதை நாம் தியானிப்போம். அந்த மிருகத்திற்கு ஒப்பனையாக்கப்பட்ட எல்லா சக்திகளும் அளிக்கப்பட்டு விட்டது என்று வேதம் சொல்லுகிறது. இங்கு 90வது சங்கீதம் 2வது வசனம் சொல்லுகிறது, பர்வதங்கள் தோன்றும் முன்னும் நீர் பூமியையும் உலகத்தையும் உருவாக்கும் முன்னும் நீரே அநாதியாய் என்றென்றைக்கும் தேவனாய் இருக்கிறீர் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அந்த 4 ராஜ்யங்களுக்கு பின்பு அங்கு நீண்ட ஆயுசுள்ள ஒருவர் வீற்றிருந்தார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அவர் மலையைப் போல உறைந்த வஸ்திரத்தை அணிந்திருந்தார். அவருடைய சிரசின் மயிர் வெண்மையாக்கப்பட்டிருந்தது என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அவர் சிங்காசனத்தின் ஜுவாலை அக்னி ஜுவாலையைப் போல இருந்தது என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அவர் யார் என்றால், இங்கு வேதம் சொல்லுகிறது, அவர் பர்வதங்கள் உண்டாக்கப்படுவதற்கு முன்பும் பூமி உண்டாக்கப்படுவதற்கு முன்பும் இருந்தவர் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. 104வது சங்கீதம் 2வது வசனம் சொல்லுகிறது என்னவென்றால், அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார், ஒளியை வஸ்திரமாக தரித்த வானங்களை திரையைப் போல விரித்திருக்கிறீர். அவர் ஒளியை வஸ்திரமாக தரித்து வானத்தை திரையைப் போல தரித்திருக்கிறவர் என்று சொல்லுகிறது. எசேக்கியேல் 1வது அதிகாரம் 24 26 வசனங்கள் வரை வாசிப்போம் என்றால், அவருடைய மகத்துவத்தின் தன்மைகளை குறித்து அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார். எசேக்கியேல் 1:24 26 வரை, அவைகள் செல்லும்போது அவைகளுடைய செட்டைகள் இரைச்சலை கேட்டேன். அது பெருவெள்ளத்தின் இரைச்சலை போலவும் சர்வ வல்லவருடைய சத்தம் போலவும் ஒரு இராணுவத்தின் இரைச்சலுக்கு ஒத்த ஆரவாரத்தின் சத்தம் போலவும் இருந்தது. அவைகள் நிற்கும்போது தங்கள் செட்டைகளை தளரவிட்டிருந்தன. அவைகள் நின்று தங்கள் செட்டைகளை தளரவிட்டிருக்கையில் அவைகளுடைய தலைகளுக்கு மேலான மண்டலத்தின் மேலிருந்து ஒரு சத்தம் பிறந்தது. அவைகளின் தலைகளுக்கு மேலுள்ள மண்டலத்தின் மீதில் நீல ரத்தினம் போன்ற விளங்கும் ஒரு சிங்காசனத்தை சாயலும், அந்த சிங்காசனத்தின் சாயலின் மேல் மனுஷ சாயலுக்கு ஒத்த ஒரு சாயலும் இருந்தது. அவருடைய இடுப்பாக காணப்பட்டது முதல் மேலெல்லாம் உட்புறம் சுற்றிலும் அக்னிமயமான சொகுசாவின் சுற்றிலும் அங்கு அக்னிமயமான நிறமுமாய் இருக்க கண்டேன். அவருடைய இடுப்பாக காணப்பட்டது முதல் கீழெல்லாம் அக்னிமயமாகவும் அதை சுற்றிலும் பிரகாசமாகவும் இருக்க கண்டேன். தீர்க்க தரிசனத்தின் விடியல்கள் எப்படி நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறது என்றால், இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார், எல்லாவற்றுக்கும் மேலான தேவ சமாதானம் அந்த இடத்திலே ஆண்டவர் நமக்கு காண்பிக்கிறார். அந்த நீண்ட ஆயுசுள்ளவர் யார் என்றால், வேதம் சொல்லுகிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. வெளிப்படுத்தின விசேஷம் 20வது அதிகாரம் 4வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால், அங்கு ஆண்டவர் தம்முடைய பரலோகத்தின் மகிமையிலிருந்து வீற்றிருக்கக்கூடிய குணத்தை அங்கு நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். அவர் சொல்லுகிறார், அன்றையும் நான் சிங்காசனங்களை கண்டேன், அவைகளில் மேல் உட்கார்ந்திருந்தார்கள், நியாயத்தீர்ப்பு கொடுக்கும்படிக்கும் அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இயேசுவை பற்றின சாட்சி நிமித்தமும் தேவனுடைய நிமித்தமும் சிறைச்சேதம் பட்டவர்களுடைய ஆத்துமாக்களையும் மிருகத்தையாவது அதன் சொர்பத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கையிலும் அதன் முத்திரையை தரித்து கொள்ளாமலும் இருந்தவர்களை கண்டேன். அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். அன்பு பிள்ளைகளே, இந்த மிருகத்தின் வல்லமையை எப்படி
ஆண்டவர் அளித்தாரோ, 2ஆம் அதிகாரத்தில் நான் வாசித்தது போல அவருடைய கையால் பெயர்க்கப்படாத ஒரு கல் பரலோகத்தில் இருந்து வந்து அந்த தானியேல் நிறுத்தின அந்த சிலையின் பாதத்தில் மோதி எல்லா ராஜ்யங்களையும் எப்படி அளிக்கப்பட்டதோ, அதே போல் இந்த கடைசி காலத்தில் நாம் மனுஷீகத்தில் ராஜ்யபாரம் பண்ணுகிற ஒரு ஆட்சி பீடத்தை ஆண்டவர் கலைத்து போடுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த மிருகத்தின் தன்மைகளை குறித்து நாம் கண்டோம். இந்த மிருகத்தின் தன்மைகளிலே நமக்கு கொடுக்கப்பட்ட பாடம் என்னவென்றால், எந்த நிலையிலும் தேவன் படைத்த உலகம் தேவனால் மட்டுமே ஆளப்படும். ஆண்டவர் படைத்தார், ஆண்டவர் அதை ஆண்டார், அதை சிருஷ்டித்தார். மீண்டும் இந்த லோகம் பாவத்தினால் நிறைக்கப்பட்டது. அந்த பாவத்தை உண்டாக்கிய சத்ருவையும் அவனுடைய தூதர்களையும் ஆண்டவர் அழித்து போட்டு மீண்டும் அந்த ராஜ்ய பீடத்தில் அவரே அந்த ராஜ்யத்தை, அந்த பூமியை ஆளுவதற்கு அதிகாரம் பெற்றவராய் காணப்படுகிறார். இந்த 4 மிருகங்களுடைய தொகுப்பை குறித்து நாம் படித்திருக்கிறோம். இன்றைக்கும் அந்த ஆளுகையிலே நாம் பங்கேற்க போகிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. அதை நாம் பார்த்தோம். யார் அந்த ஆளுகையிலே அந்த ஆளுகைக்கு உட்பட்டு இருப்பார்கள் என்றால், தேவனுடைய கற்பனைகளை கைக்கொண்டு அவைகளின்படி நடக்கிற பிள்ளைகள் மட்டுமே என்று வேதம் சொல்லுகிறது. அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட அரசாண்டார்கள். அன்பு பிள்ளைகளே, இந்த 7வது அதிகாரம் நமக்கு ஒரு பெரிய சத்தியத்தின் தொகுப்பை நமக்கு சொல்லி கொண்டு இருக்கிறது. இந்த வார்த்தைகளின்படி நடக்க நாம் தேவனுக்கு பயந்து அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற ஒரு அனுபவத்தை நாம் பெற இந்த சத்தியங்கள் நமக்கு போதிக்கிறது. வாருங்கள், அந்த ராஜ்யத்திற்குள் நாமும் ஆளுகை பீடத்தில் அமர்ந்திருக்கிற அந்த தேவனுக்குள் பிரஜைகளாக நம்ம எப்போ கொடுப்போமா? அன்பு ஆண்டவரே, இன்றைக்கு உம்முடைய மெல்லிய சப்தத்தை நாங்கள் கேட்டு இந்த தானியேல் 7வது அதிகாரத்தின் 2வது பாகத்தில் இருக்கக்கூடிய 4 ராஜ்யங்களின் தொகுப்பினை நாங்கள் படித்தோம். அந்த படிப்பினையிலே நாங்கள் பலப்பட வேண்டுமென்றால் உம்முடைய சட்டதிட்டங்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற ஒரு அனுபவத்தை நாங்கள் பெற்றிருக்க வேண்டும் என்று இந்த வார்த்தை சொல்லுகிறது. அவருடைய ஆட்சியிலே நாங்கள் அவருடைய பிரஜைகளாக இருக்க வேண்டும். ஏனென்றால் ஏசாயா 43:21 சொல்லுகிறது, இந்த ஜனங்களை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன் என்று. அந்த ஜனங்களாக நாங்கள் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். அப்படி அந்த விருப்பத்திற்கு சாட்சியாக நாங்கள் செய்ய வேண்டியது என்ன என்றால், உம்முடைய பிரமாணங்களுக்கு கீழ்ப்படுத்தி நடக்கிற, உம்முடைய சத்திய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுத்தி நடக்கிற பிள்ளைகளாக எங்களை உருவாக்க வேண்டும் என்று நீர் விரும்புகிறீர். இன்றைக்கு உம்முடைய சமூகத்தில் வந்து இந்த சத்திய வார்த்தைகளில் நடக்க நாங்கள் எங்களை முற்றிலும் ஒப்புக் கொடுக்கிறோம். வந்திருக்கின்ற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்குள்ளும் உம்முடைய கிருபை இருந்து காத்துக்கொள்ளும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, மீண்டும் கர்த்தருடைய வார்த்தைகளோடு நம்மை இணைக்க செய்த தேவனுக்கு நன்றிகளை ஏறெடுத்து வந்திருக்கின்ற உங்களுக்கும் இந்த சத்தியத்தின் பாதைகளை ஆண்டவர் ஆசீர்வித்து கொடுக்கும்படியாய் தேவ சமூகத்தில் நம்ம எப்போ கொடுப்போம். மீண்டும் நாளை சந்திப்போம். உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. ஆமென்.